முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களாக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படைந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகள் விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. முதியோரின் தியாகத்தை போற்றுவோம். வயது முதிர்ந்த பெற்றோரின் தியாகத்தை கொண்டாடி அவர்கள் மேல் கரிசனை காட்டிட நம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர்களான ஸ்வாகின் அண்ணா திருநாளை அனைத்துலக தாத்தா பாட்டி நாள் என அறிவித்துள்ளார். பேரன்கள் பேத்திகள் உள்ளத்திலே நல்ல விதைகளான இறைவேண்டல், ஒழுக்கமுறை மற்றும் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை விதைப்பதில் தாத்தாக்களும் பாட்டிகளும் முக்கிய பங்காற்றுகின்றனர். தீய எண்ணங்களை நாம் உள்வாங்கும் பொழுது அவற்றை தவறு என சுட்டிக்காட்டி எச்சரிப்பவர்களும் நமது தாத்தா பாட்டியே. என் வாழ்வில் விவிலியத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்து தனிப்பட்ட விதத்தில் வாசிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் என் பாட்டியே. நம் குடும்ப முதியோருக்கு நமது உடனிருப்பை உறுதி செய்வோம். முதுமை காலம் பலருக்கு துன்பமாக மாறுகிறது. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் என்ற வரிகள் முதியோரின் எதிர்நோக்கையும் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகின்றன. மழை பெய்யும் போது நம்மை நனையாமல் பாதுகாத்த குடையை மழை பெய்து முடிந்ததும் அதை சுமையாக நினைத்து எங்காவது வைக்க இடம் தேடுவது போலதான் பல முதியோரை வீட்டு மூலையில் ஓரம் கட்ட பார்க்கிறோம். மனித நேயத்தோடு வாழ்வோம். முதியோரின் தியாகத்தை இன்றைய நாளில் போற்றுவோம். அவர்களுக்காக இன்றைய நாளில் சிறப்பாக திருப்பலியில் வேண்டுவோம்.